வகுப்பிலே இந்த இணைப்பிலே இணைந்து மெய்கண்ட சாஸ்திரங்களில் சில நூல்களை படிக்கக்கூடிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருடைய திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்கிறேன். அன்பர்களே, நாம் படிக்கின்ற சைவ பாட வகுப்பு நூல்களின் உரையாசிரியரும் சைவ பாட வகுப்பினுடைய நெறியாளருமான முதுபெரும் புலவர் முனைவர் சென்னியப்பனார் ஐயா அவர்களினுடைய திருவடிகளையும் நூலாசிரிய பெருமக்கள் அவர்களுடைய திருவடிகளையும் சென்னிமேல் கொண்டு மனமொழி மெய்களால் வணங்கி மகிழ்வோம். அன்பர்களே, நாம் சைவ பாட வகுப்பில உமாபதி சிவம் அருளி செய்த திருவருட்பயன் என்கிற நூலை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். திருவருட்பயன் 10 அதிகாரங்களை நம்முடைய உமாபதி சிவம் அருமையாக அமைத்து இறைவனுடைய அளப்பெரும் கருணையை அனுபவிக்கிற உயிர்களை பற்றியும் அருள் செய்கிற இறைவனை பற்றியும் அதுக்கு இயல்பாகவே உயிர்களோடு இருக்கக்கூடிய அறியாமையாகிய ஆணவ மலத்தை பற்றியும் மிக தெளிவாக காட்டுகிற பகுதியாக நமக்கு அமைய பெற்றிருக்கிறது இந்த திருவருட்பயன் என்ற ஞான நூல். இந்த திருவருட்பயனிலே நாம் 10வது அதிகாரம் சிந்திக்க வேண்டும். பதிமுதுநிலை, அடுத்து உயிர் அவை நிலை, இருள் மல நிலை, அருளது நிலை, அருள் உருநிலை என்ற 5 அதிகாரமும், அடுத்து அறியும் நெறி, உயிர் விளக்கம், அடுத்து இன்புறு நிலை, அஞ்செழுத்து உண்மை என்று நமக்கு 4 அதிகாரங்களுமாக அமைய பெற்றிருக்கின்றன. இந்த 9 அதிகாரங்களிலே கூறப்பட்ட நெறிமுறைகளை உணர்ந்து திருவருளிலே கலந்தவர்களுக்கு அணைந்தோர் என்று நம்முடைய பெரியவர்கள் அமைத்திருக்கிறார்கள். இறைவனோடு அணைந்தவர்கள், அது அணைந்தோருடைய தன்மை, அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை அருமையா காட்டுகிறார். அதாவது உயிர் அறியாமையாகிய ஆணவம் உள்ளிட்ட பாசங்களை விட்டு பதியாகிய இறைவனை சேர்ந்தவர்களுக்கு அணைந்தோர் என்று பெயர். அவர்களை சீவன் முத்தர் என்று போற்றுவார்கள். அவர்கள் அஞ்செழுத்தை ஓதி அந்த அஞ்செழுத்தின் மூலமாக சாதனை செய்தவர்களே அணைந்தோர்கள் ஆவார்கள். அதனால் அஞ்செழுத்து அருள்நிலைக்கு பிறகு அந்த அணைந்தோர் அதிகாரத்தை உமாபதி சிவம் அமைத்திருக்கிறார் என்று அதிகாரத்திற்கு தோற்றுவாய் செய்திருக்கிறார் நம்முடைய உரையாசிரிய பெருமகனார். அது நம்முடைய தேவாரத்துல அருமையான ஒரு தொடர் மேற்கோள் காட்டுகிறார். திருநாவுக்கர சுவாமிகள் திருவையாறு திருப்பதிகத்தில் ஒரு பாடல், பக்தருக்கு அருளும் வைத்தார், பாயும் விடை ஏற வைத்தார். உலகத்துல இறைவன் ஒவ்வொரு பொருளை வைத்திருக்கிறார். நம்ம வீட்டுல அம்மா சொல்லுவாங்க, இரவு உனக்கு பால் வச்சிருக்கேன் சாப்பிட்டு படு என்று சொல்லுவார்கள். காலையில் அது போல எதன்னு சொல்லுவார்கள். அப்படி ஒவ்வொன்றும் ஒரு பொருளும் இறைவன் நமக்கு கொடுத்தது. அதிலே இறைவன் என்ன வைத்தார்? தன்னை வழிபடுகிற அடியார்களுக்கு அன்பை வைத்தார், அன்பை வளர்க்கிறார். எனவே பக்தருக்கு அருளும் வைத்தார், பாயும் விடை ஏற வைத்தார், முத்தியை முற்ற வைத்தார், முறை முறை நெறிகள் வைத்தார், சித்தத்தை ஒன்ற வைத்தார், சிவமதே நினைய வைத்தார். இதுதான் நமக்கு இன்றியமையாத ஒன்று. சித்தத்தை ஒன்ற வைத்தார், சிவமதே நினைய வைத்தார். அப்ப சித்தம் ஒரு பொருள்ல ஒன்றுகிற பொழுதுதான் அந்த பொருளை தவிர பிரிதொன்றை நினைக்காமல் இருக்கிற நிலை. ஆக ஒன்றுதல் என்ற சொல்லுக்கு, அதாவது ஆங்கிலத்துல கான்சென்ட்ரேஷன் சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கு என்ன பொருள் என்று கேட்டால், எந்த ஒரு பொருளை கருதுகிறோமோ அந்த பொருளை தவிர பிரிதொன்றை நினையாமை என்று நமக்கு விளக்கம் சொன்னார்கள். அப்ப சித்தத்தை ஒன்ற வைத்தார். அப்படி ஒன்ற வைப்பதனுடைய உரை என்ன? சிவமதே நினைய வைத்தார்.
131வது பக்கம் அந்த கீழ்பத்தியில பாருங்க. இது தேவார தொடர்ல வரக்கூடிய தேவார பதிகத்துல திருநாவுக்கர சுவாமிகள் பதிகத்துல வரக்கூடிய ஒரு தொடர். சித்தத்தை ஒன்ற வைத்தார், நம்முடைய உயிரறிவை திருவருளியை சிந்திக்க வைத்தார். அதன் மூலமா என்ன ஆயிற்று? சிவமதே நினைய வைத்தார். இதுதான் அணைந்தோருடைய தன்மை. இது திருமூலர் அணைந்தோர் தன்மையை மிக அருமையாக காட்டுகிறார் திருமந்திர பாட்டுல. ஒளிந்தேன் பிறவி உறவென்னும் பாசம் கழிந்தேன், கடவுளும் நானும் ஒன்றானேன். கடவுளும் நானும் ஒன்றானேன்னு ரெண்டு சரிசமம் நினைக்காதீங்க. கடவுளுடைய தன்மையை பெற்றேன் என்று அதற்கு நாம் உரை செய்ய வேண்டும். அந்த முறையில அணைந்தோர்கள் நிலை இந்த பகுதியில ஆசிரிய பெருமகனார் உமாபதி சிவம் காட்டுகிறார். ஒரு பெரிய இன்பத்துக்குள்ள இருப்பவர்களுக்கு ஏனைய பத்தி ஏதாவது தெரியுமா? நினைச்சு பாருங்க. இப்ப இங்கிருந்து நான் இங்க நிறைய பேரோட பழகி கொண்டிருக்கிறேன். திடீரென்று எனக்கு ஒரு கூடுதலான சம்பளத்துல ஒரு வெளிநாட்டுல பணி கிடைத்து விட்டது. நான் என்ன செய்வேன்னு நினைக்கிறீங்க? இங்கிருந்து அங்க போயிட்டா திருப்பி இங்க நினைச்சு பார்ப்பேன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் அதே சிந்தனை போய்விடும். அது போல இந்த இருக்கிற வசதியை காட்டிலும் ஒரு பெரிய வசதி கிடைக்கிற பொழுது அங்கே உள்ளம் போவதை போல உலகையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருள்கள் அழுந்தி அழுந்தி அறியக்கூடிய இன்பம் சிறிதாக இருக்குது. இந்த இன்பத்துக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக இருப்பது பெரிய இன்பம். அந்த பெரிய இன்பத்துக்குள்ள இருப்பவர்களுக்கு மற்ற ஏதாவது சிந்தனை வருமா? சொல்லுங்க. வராது. ஒரு மணமேடையில கல்யாண மேடை, மணமகன் மணமகளுக்கு தாலி கட்ட போறான். அப்ப அவன் சிந்தனை எப்படி இருக்கும்? வேறாத இருக்குமா? அது போல அப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பங்களும் சிறிய இன்பம், திருவருள் இன்பம் பேரின்பம். அதனால ஆசிரியர் அந்த கருத்தை சொல்லுகிறார். ஓங்குணர்வின் உள்ளடங்கி உள்ளத்துள் இன்பு ஒடுங்க தூங்குவர். ஓங்கு உணர்வு உலகத்துக்குள்ள இருக்கிற எல்லா விதமான இன்பத்துக்குள்ள மேலான இன்பம். இதனை சிவபிரகாசம் படிக்க போறோம். ஓங்கு ஒளி என்று தொடங்கும். இங்க ஓங்கு உணர்வு. ஆக எல்லாம் இன்பத்துக்குள்ளேயும் மேற்பட்டு விளங்கக்கூடிய சிவஞானமாகிய அந்த பேரின்பத்துக்குள் உள் அடங்கி உள்ளத்துள் இன்பொடுங்க அப்படி நிற்கிற பொழுது அந்த பேரின்பத்துக்குள் நம்முடைய உயிர் அறிவு ஒன்றி இருக்கிற பொழுது இன்பொடுங்க தூங்குவர். அந்த இன்பத்தை தவிர வேறு ஒன்றும் அவர்களுக்கு தெரியாது. மற்ற ஏது உண்டு சொல்? எனவே அவர்களுக்கு வேற எந்த விதமான செயலும் இல்லை என்பதை நீ அறிவாயாக என்று நம்ம காட்டியிருக்கிறார். பின்னால சிவபிரகாஷ் சுவாமிகள் தாய்மான சுவாமிகள் மேற்கோள் காட்டியிருக்கிறார். அதுல சிவபிரகாசம் இருக்கிற பொழுது பார்த்து கொள்ளுவோம். தாய்மான சுவாமி தூங்காமல் தூங்கி சுகம் பெருமான் சுகப்பெருமான் நின் நிறைவில் நீங்காமல் நிற்கும் நிலை பெறவும் காண்பேனே, அவனுடைய சிந்தனை விட்டு நீங்காமல் இருக்கிற நிலை என்று தாய்மான சுவாமி மேற்கோளை அருமையா காட்டியிருக்கிறார். அடுத்த திருப்பாடல்ல இந்த ஓங்கு உணர்வில இருக்கக்கூடியவர்கள் எல்லா விதமான செயலையும் இறைவனை போல செய்யக்கூடிய அருள்தன்மை உடையவர்கள். அந்த அருள்தன்மை உடையவர்களை பற்றி சொல்லுகிற பொழுது மிக அருமையா காட்டுகிறார் ஆசிரியர். அதாவது இறைவன் உயிர்களுக்காக படைத்தல் காத்தல் ஆகிய ஐந்தொழில்கள் செய்வார். இனி சில பேர் இறைவனே இந்த ஐந்தொழிலை செய்வார். இனி சில பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் இறைவனுடைய அருளை பெற்று ஐந்தொழிலை செய்வார்கள். ஆமா, பக்குவம் வராதவர்கள் வினைப்பயனை அனுபவித்து துன்பட்டு கொண்டிருப்பார்கள். இப்படியாக இருக்கக்கூடிய நிலையில இந்த அணைந்தோர்கள் ஐந்தொழிலையும் செய்வார்கள். ஐந்தொழிலை செய்யக்கூடிய
அந்த இறைவன் அனுமதி பெற்று செய்யக்கூடிய செயலும் செய்வார்கள். உலகத்துல இருக்கக்கூடிய இந்த இன்ப துன்ப வினையையும் அவர்களுக்கு தெரியும். ஆனா இவர்கள் இந்த இன்ப துன்ப வினைப்பயனையோ, ஐந்தொழில் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் செய்யக்கூடிய தொழிலையோ, இறைவனே செய்கிற ஐந்தொழில்களையோ செய்ய விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் இந்த படைத்தல் முதலிய ஐந்தொழில் செய்வதும், ஆணை பெற்று தொழில் தலைவராக இருப்பதும், வினைப்பயனை அனுபவிப்பதும் சிறிய இன்பம், ஏனையவை பெரிய இன்பம். எனவே அங்க போனவர்கள் திரும்பி வரமாட்டார்கள். அதிலே கலந்திருப்பார்கள். அத இந்த குறள்ல காட்டுகிறார் பாருங்க. ஐந்தொழிலும், ஐந்தொழில் எல்லாருக்கும் தெரியும். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஐந்தொழிலையும் காரணர்களாம் தொழிலும் இறைவனுடைய ஆணையை பெற்று படைத்தல் முதலிய ஒவ்வொரு தொழிலை செய்யக்கூடிய அந்த தொழிலையும் போக நுகர் வெந்தொழிலும் இன்ப துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய இந்த கொடிய செயல்களையும் மேவார் மிக யாரும் இதனோடு அணைய மாட்டார்கள். மேவார் மிக என்று இந்த ஐந்தொழில் செய்யக்கூடிய செயலையும் அதன் தலைவர் பதவிகளையும் இன்ப துன்பங்களையும் அணைந்தோர்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் என்று அருமையா காட்டுகிறார். அதுல ஐந்தொழில் காரண கடவுள், இது முன்னமே உண்மை விளக்கத்துல படிச்சிருக்கிறோம். ஆனாலும் நாம் மறந்து விடுவோம் என்று கருதி உரையாசிரிய பெருமகனார் அதை நமக்கு முன்னால காட்டி இருக்கிறார். அது என்னென்ன என்பதை உண்மை விளக்க நூல் பின்னால பாருங்க. படைப்போன் அயன், படைப்போன் அயன். அடுத்த பக்கம் பாருங்க, 334வது பக்கம். படைப்போன் அயன், படைப்பவன் பிரம்மா, அழிப்பவன் பங்கையற்கன் மாயன், துடைப்போன் உருத்திரன், சொல்லில் திடம்பரவே என்றும் திரோவிப்பவர் ஈசர், சதாசிவரும் அன்றே அனுக்கிரகராம். அப்ப 5 தொழிலா பாருங்க, நினைவுபடுத்தி. படைத்தல், அழித்தல், துடைத்தல், திரோவித்தல், அனுகிரகம். தலைவர்கள் அயன், மாயன், உருத்திரன், ஈசர், சதாசிவர். ஆக இந்த 5 தொழில் செய்யக்கூடிய தலைமை பதவி, இதையெல்லாம் அணைந்தோர்கள் விரும்ப மாட்டார்கள் என்று அழகாக இந்த திருப்பாடல்ல மிக அருமையாக காட்டி இருக்கிறதை பார்க்கிறோம். அதுல ஒரு மிக குறிப்பான செய்தி, ஒரு நல்ல சிவஞானம் கைவரப்பெற்றவர்கள் உலகத்துல அற்புதங்களை செய்ய விரும்ப மாட்டார்கள். அவர்கள் இறைவனே சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். ஒரு வகையில அற்புதங்கள் செய்வதும் கூட அஞ்ஞானமே. இதுதான் சைவ சித்தாந்தத்தினுடைய மிக மைய கருத்து. பாருங்க, அதே இடத்துல இன்னொரு ஒரு பத்தி கீழே இருக்குது பாருங்க. உலகத்தவர் வியப்ப பல அற்புதங்களை செய்து காட்டுதலும். சில பேர் திருநீர் வரும், நான் இங்கிருந்து மலை மேல போவேன், கீழே வருவேன், கனமான பொருளை மென்மையாக்குவேன், மென்மையான பொருளை கனமாக்குவேன். இதுமே அந்த உயிருக்கு அஞ்ஞானத்தை விளைக்கும். இது மட்டும் நல்ல தொண்டர்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். இந்த சித்து செய்யறவங்க, திடீர்னு எதாவது பண்றவங்க, இதுமே நமக்கு போனீங்கன்னா அஞ்ஞானத்தை விளைவிக்கும். அதனால உரையாசிரியர் ரொம்ப எச்சரிக்கையா, உலகத்தவர் வியப்ப பல அற்புதங்களை செய்து காட்டுதலும் அஞ்ஞானத்திலவே. ஏனென்றால் அஞ்ஞானத்தால் வினைப்பயன் தோன்றும் பொழுது விருப்பு வெறுப்பு கொண்டு செய்தல் கொடிய செயல். எனவே அதை வெந்தொழில் என்று காட்டினார். ரொம்ப அருமையான பகுதி. கொஞ்சம் அன்பர்கள் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த திருப்பாடல்ல உலக பொருள்கள் எல்லாவற்றையும் அறியக்கூடிய நிலை சிவபெருமானுக்கு உண்டு. அப்படி சிவபெருமானுடைய தன்மையை பெற்ற காரணத்தினால் இவர்களும் எல்லாவற்றையும் அறிவார்கள்.
ஆனால் இறைவனிடத்திலே கிடைத்த அந்த அருளை வைத்துக் கொண்டு இறைவனை அறிவார்களே தவிர மற்ற யாரையும் அறிய மாட்டார்கள். இதுதான் அணைந்தோர்னுடைய ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லுவீங்களா என்று சொல்லப்படுவது. எல்லாம் அறியும் அறிவுறினும். எல்லாவற்றையும் இப்ப நாம இந்த இணைப்பில் இருக்கிறோம். இந்த பாடம் மட்டும்தான் கேட்க முடியும். இப்ப வீட்டில் நடக்கிற வேலை தெரியாது இல்லையா? இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குதான்னு தெரியாது, அங்க போய் பார்த்தா தான் தெரியும். ஆனா சிவபெருமான் இருக்கிறாரு, ஓரறிவு முதல் ஆறறிவு வரை 224 புவனங்கள்ல 1008 அண்டங்களையும் அவருடைய எல்லாவற்றையும் அறிவார். எப்படி ஒரு கேமரா ஒரு கால எல்லைக்குள்ள எல்லா பொருளையும் காட்டுது இல்லைங்களா? அது போல இறைவனுடைய அந்த ஞானம் இருக்கிறதே, 224 புவனங்களையும் 1008 அண்டங்களையும் ஒரு சேர பார்க்கும். அந்த இறைவனுடைய தன்மையை பெற்றவர்கள் அதே போல ஒரு சேர பார்ப்பார்கள். அந்த தொடர சொன்னார், எல்லாம் அறியும் அறிவுறினும் இங்கு இவர் ஒன்று அல்லாது அறியார். ஆக உலகப் பொருள்கள் எல்லாவற்றையும் அறியக்கூடிய முற்றுணர்வு என்ற இறைவன் அறிவை அவன் அருளால் பெற்றிருந்தாலும் கூட இந்த அணைந்தவர்கள் அந்த அறிவை கொண்டு ஒப்பில்லாத சிவத்தை நினைப்பார்களே தவிர வேற எந்த பொருளையும் சிறிதும் அறிய விரும்ப மாட்டார்கள் என்று அந்த அணைந்தோர்களுடைய மிக உயர்ந்த பக்குவ முதிர்ச்சியை, உயர்ந்த தெளிவை இந்த பாடலிலே ரொம்ப அருமையா காட்டியிருக்கிறார். அதுக்கு திருவிசைப்பா பாட்டு ஒரு மிக உயர்ந்த பாட்டு கீழே காட்டியிருக்கிறார். ஏகநாயகனை அன்றி ஏகம் ஒன்று அர்த்தம். உலகத்துக்கெல்லாம் ஒப்பற்ற கடவுளாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை அன்றி மற்ற ஒன்றும் உண்டு என உணர்கிலேன் யானே. இது அணைந்தோருடைய அந்த உள்ள கருத்தை படம் பிடித்து காட்டக்கூடிய இடம். ஏகநாயகனை அன்றி மற்ற ஒன்றும் உண்டு என உணர்கிலேன் யானே என்று அந்த திருப்பாடல்ல இந்த 93வது குறளுடைய கருத்தமைந்த தேவாரத் தொடரை, அதாவது திருவிசைப்பா தொடரை உரையாசிரியர் காட்டியிருப்பதை நாம் சிந்தித்து மகிழலாம். அடுத்த திருப்பாடல் அந்த அணைந்தோர்களுக்கும் நம்மை போல காது, தோல், கண்ணு, நாக்கு, மூக்கு எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த அறிவெல்லாம் இறைவனுடைய வியாபகத்துக்குள்ள அடங்கி இருக்கிற பொழுது எல்லாம் அடங்கி இருக்கும். அது எது போல என்று சொன்னா, ஆமைக்கு 4 கால் ஒரு தலை, 5ம் வெளியில இருக்கும். அதுக்கு ஏதேனும் இடையூறுகள் வருகிற காலத்துல 5ஐயும் தன் ஓட்டுக்குள்ள அடக்கி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை பரம்பொருள் கொடுத்திருக்கிறார். ஆமா, பூனைக்கும் கூட பாருங்க, பூனை, புலி இதெல்லாம் கால் பார்த்தீங்கன்னா மென்மையா இருக்கும். அதுக்கு ஆபத்து வருகிற பொழுது அந்த புலியினுடைய கால் இருக்கிற நகம் இவ்வளவு நீளத்துக்கு மேல நீட்டும், பூனைக்கு நீட்டும். அதனால புலிக்கால் முனிவர் ஒருத்தர் இருந்தார். அவர் சாமி விட்டு எனக்கு புலிக்கால் வேணும்னு கேட்டார். ஏன்னு கேட்டா, இரவு நேரத்துல மரங்கள்ல ஏறி மலர் எடுக்கிற பொழுது வலிக்கு விடுதான் அந்த பனி நீரால. புலி நகம் இருந்தா அப்படி அந்த மேல ஏற பொழுது நகம் வந்து பற்றி கொள்ள வாய்ப்பாக இருக்கும் என்று கருதி, அது மாதிரி அந்த புலி நகம் உள்ள போய்விடும். இந்த அணைந்தோர்கள் ஐம்புலன்களையும் தனக்குள்ள அடக்கி வைத்திருப்பார்கள். எது போல என்றால், ஆமை 5 உறுப்புகளை அடக்கிக் கொள்வதை போல. நம்ம அது 94வது பாட்டு பாருங்க. புலன் அடக்கி தம் முதல் கண் புக்குருவர். இதுதான் அணைந்தவருடைய நிலை. ஐம்புலன்களையும் அவர்கள் அடக்கியவர்கள். ஐம்புலக் கதவை அடைப்பதும் காட்டி ஆராதாரத்து அங்குரு நிலை பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தே என்று விநாயகராகவல்ல ஐம்புலனை அடக்குகிற நெறியை குருநாதர் வந்து காட்டுவார்னு ஔவையார் அருளுகிறார்.
எனவே குருவருள் பெற்றவர்கள் அஞ்செழுத்து ஓதி எப்படி இருப்பார்கள் என்றால், புலன் அடக்கி ஐம்புலன்களையும் சுவை ஒளி உருவோசை நாற்றும் புலன்கள் தம் முதல் கண் புக்குருவர், தனக்கு முதலாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஞான அறிவிலே அடங்கி இருப்பர். போதார் தலன் நடக்கும் ஆமை தக. அது எந்த நிலையில என்று கேட்டால், இந்த தரையில், தலன் என்பது தரை என்று பெயர், தரையில் உலாவுகின்ற ஆமையை போல, ஆமை தக, தலன் நடக்கும் ஆமை தக, அந்த ஆமையை போல அவர்கள் தம் முதல் கண் புலன் அடக்கி புக்குருவர் என்று, அவர்கள் ஐம்புலன்களை அடக்கி திருவருள் ஞானத்துக்குள் இருப்பதை அழகாக உமாபதி சிவம் இந்த குரல் மூலமாக நமக்கு காட்டுகிறார். அதில பேரூர் சாந்தலிங்க சுவாமிகள், அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் பேரூர்ல ஒரு அருமையான திருமடம். அது வீரசைவ மடம் என்றாலும் கூட சைவ சித்தாந்த முறையில் அந்த சாந்தலிங்க சுவாமிகள் நூல் பாடி இருக்கிறார். அதுல வைராக்கிய சதகம் ரொம்ப அருமையான பாட்டு. அது இந்த கருத்தமைந்த பாட்டு கீழே ஆசிரியர் காட்டியிருக்கிறார். ஏன்னா நம்முடைய நுரையாசிரியர் அந்த சாந்தலிங்க கல்வி கூடத்துலதான் தமிழ் கல்லூரியினுடைய முதல்வரா பணியாற்றியவர். மாணவர், ஆசிரியர், முதல்வர், அப்படி பணியாற்றிய அந்த பாடல் நல்ல பாடல் பாருங்க. ஆமையார், ஆமை சொல்ல வேண்டாம், உறுப்பைந்தும் அந்த ஓர் மெய்யுள் அடக்கலில், அந்த ஓட்டுக்குள்ள அஞ்சை அடைக்கொள்ளுவார். புலனைந்தும், நம்முடைய அஞ்சு புலன்கள் தீமை சேர்விடயங்களில் செல்லாது. இந்த புலனைந்தும் என்பது அப்படியே தேவாரத்தொடர். புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவழிந்திட்டு, அந்த தொடர் அப்படியே சாந்தலிங்க சாமி எடுத்து, புலனைந்தும் தீமை சேர் விடயங்களில் செல்லாது, உயிர்களுக்கு தீமையை பயக்கக்கூடிய இன்பதுன்பங்கள் செல்லாது அமைத்து, உள்ளமே சிவைபாக சோமசேகரன் சரணமே சரணம். நம்முடைய உள்ளம் சிவை, சிவை என்பது சிவனுக்கு இருக்கிற பெண்பால், சிவன் ஆண்பால், சிவை பெண்பால். சிவை பாக, சிவையாகிய உமையம்மையை பாகமாக கொண்ட நிலாவை தலையிலே அணிந்திருக்கிற சோமசேகரன் சரணமே சரணென தொழுது, அவனுடைய திருவடியையே நாம் அடைக்கலமாக கொண்டு நின்று, அன்னோன் நாமம் நாவினால் செவித்திலை. ஆமா, அவருடைய திருநாமத்தை நீ நாவால் செவிக்கவில்லை. ஆம், நாளெல்லாம் அவத்திலே கழித்தாயே. இந்த கெடுதற்கரிய இந்த ஜென்மத்தை கொடுத்திருக்கிற இந்த ஜென்மத்தில் நீ பயனில்லாமல் அவமாக இந்த நாள்களை கழித்து கொண்டிருக்கிறாயே என்று அந்த வைராக்கிய சதகம் ரொம்ப அருமையானது. எனவே 5 எழுத்தினையும் இடைவிடாமல் நீ ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்காத நாளெல்லாம் அவமே கழிந்த நாள். இந்த அவத்திலே என்பது திருவாசகத்துல ஒரு பாட்டு, தவமே புரிந்திலன் தன் மலர் இட்டு முட்டாது இறைஞ்சேன் அவமே பிறந்த அருவிலையேன். அங்க அவமே பிறந்த அருவினையன் என்று காட்டுகிறார் மணிவாசக பெருமான். இங்கே அவத்திலே நாளெல்லாம் கழித்தலையே என்று நமக்கு காட்டுகிறார்கள். எனவே அணைந்தோருடைய தன்மை, ஐந்தெழுத்தினுடைய அருள்நிலை ஆகிய உண்மைகளை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக இந்த வைராக்கிய சதகத்திலே சாந்தலிங்க சுவாமிகள் அணைந்தோருடைய தன்மையையும் அஞ்செழுத்தின் அருள்நிலைக்கும் எடுத்துக்காட்டாக இந்த திருப்பாடல் அமைந்துள்ளது என்று தான் உணர்ந்த அனுபவத்தை உரையாசிரிய பெருமகனார் நூல் படிக்கிற நமக்கு அறிவுறுத்திய கருணையை கீழே நீங்கள் எழுத்து வடிவிலே பார்க்கலாம். ரொம்ப அருமையான பகுதி அது. கீழே உரையாசிரியர் அனுபவம் பாருங்க. அந்த மடத்துல இருந்து அணைந்தோர் தன்மைக்கும் ஐந்தெழுத்து அருள்நிலைக்கும் இருக்கிற தொடர்பை இந்த ஒரு பாடல் நமக்கு அருமையாக காட்டுகிறது. அது குறை எழுதிய சிதம்பர சுவாமிகள் உரையையும் நமக்கு காட்டியிருக்கிறார்கள். எனவே சாந்தலிங்க சுவாமிகள், சிதம்பர சுவாமிகள்,
நாம் படிக்கிற உரையாசிரியர் இந்த 3 பெருமக்களும் உமாபதி சிவத்தினுடைய கருத்துக்கு ஏவான இடத்தை எடுத்து காட்டியிருப்பதை நாம் எண்ணி அவர்களை வழிபடலாம். அடுத்த திருப்பாடல், உலகத்தில சிவபெருமானை தவிர வேற எந்த இடமும் இல்லை. அதே போலதான் அணிந்தோர்களுடைய அந்த உள்ளத்தன்மையை தவிர வேற எதுவுமே இல்லை என்று சிவன் எப்படி அவருடைய வியாபகத்துக்குள் எல்லா பொருள் இருக்கிறதோ அதுபோல சிவனுடைய வியாபகத்துக்குள் அணைந்தோர்கள் ஞானமயமாக இருப்பார்கள் என்பதை 5வது குறளிலே காட்டுகிறார். அவனை அகன்று என்கின்றான். அவன் என்பது சிவன். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் சிவபுராண தொடர் எல்லாருக்கும் தெரிந்ததுதான். இப்ப சிவன் பெருமான் அவனை அகன்று என்கின்றார். இப்ப சிவபெருமானை தவிர அவனுடைய அருள் வியாபகம் இல்லாத இடம் வேற எதுவுமே கிடையாது. அதனால நம்ம வேடிக்கையா சொல்லுவார்கள், யாராவது பழைய காலத்துல ஒரு தவறு பண்ணி விட்டால் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. இன்னும் சில பேர் அரசர் காலத்துல நாடு கடத்தி விடுவார்கள். ஆனா சிவபெருமான் ஒரு ஆன்மா தவறு பண்ணா அவர் நாடு கடத்த முடியாது. ஏன்? எல்லா நாடும் அவர் நாடு தானே. எண்ணி பாருங்கள். எனவே சிவபெருமானை தவிர உலகத்துல வேறு இடம் ஏதும் இல்லை. எனவே சிவனை அன்றி அவனை அகன்று என்கின்றான். ஆங்கவனாம் எங்கும். அதே போல சிவபெருமானை போலவே இவர்களும் அந்த அணைந்தோர்கள் எல்லா இடத்திலேயும் அவர்கள் அறியக்கூடிய நிலை இருப்பவர்கள். எனவே இவனை ஒளிந்து உண்டாதல் இல்லை. அந்த அணைந்தோரை அன்றி யாதொரு இடமும் இல்லை என்று அருமையா காட்டுகிறார்கள். எனவே அணைந்தோர்கள் சிவ வியாபகத்துக்குள் அடங்கி, அதை ஏறமார்க்க மட்டும் அண்டர்லைன் பண்ணுங்க. அணைந்தோர்கள் சிவ வியாபகத்துக்குள் அடங்கி, விளக்கத்துல கடைசி தொடர் பாருங்க, அணைந்தோர் சிவ வியாபகத்துக்குள் அடங்கி சிவனை போல ஞானமயமாக இருப்பார்கள். ஆனா சிவனாக மாட்டாங்க, சிவனை போல என்பதை கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த திருப்பாடல் 96வது திருப்பாடல்ல அணைந்தவர்களுக்கு சிவச்செயலை தவிர வேறு ஒன்றும் இல்லை ஏனென்றால் உள்ளும் புறமும் ஒரே தன்மையான காட்சியுடையவர். அந்த உள்ளும் புறமும் ஒரே தன்மையுடைய காட்சி அவர்களுக்கு வெளியே நடக்கக்கூடிய இகழக்கூடிய செயல் ஒன்றுமில்லை. எல்லா சிவமா பார்ப்பார்கள். அது இந்த பாடல்ல அருமையா காட்டுகிறார். உள்ளும் புறம்பும் ஒரு தன்மை காட்சியர். உள்ளென்பது அகம், புறம் என்பது வெளியே. ஒரே இயல்புடைய அணைந்தோருக்கு எள்ளும் திறம் ஏதும் இல்லை. எள்ளுதல்னா இகழுதல் அர்த்தம். திருவிளையாடல்ல நம்முடைய உமா 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 சிவபெருமானுடைய திருவிளையாடல்களை பொறுக்க முடியாம முருகப்பெருமான் கோபம் கொண்டு மலைக்கு போவார். அப்பொழுது முருகப்பெருமானுடைய தாய் உமையம்மை, நீ என்ன இப்படி கோவிச்சுட்டு வந்துட்ட, எல்லாரும் பார்த்தார்கள், எள்ளி நகையாடுவார்கள் செயலை கண்டு என்று அந்த படத்துல அழகா போட்டிருப்பாங்க. எள்ளி நகையாடுதல் இகழுதல் அர்த்தம். எள்ளி நகையாடுதல்னா இகழப்படுதல். யாரோ ஒருத்தர் மியூட் பொல்லி ஆட்டுகிறது பாருங்க. அர்த்தம் பண்ணுவாங்க எப்படி பார்த்தாலும். கிளம்பிட்டு கிளாஸ் அப்படி பாடுறாளாம். சரி சரிம்மா. ஆக இகழப்பெறுகிற செயல் ஒன்றுமில்லை.
அது ஞானிகளுக்கு அது பெருசு. இப்ப நமக்கெல்லாம் யாராவது ஒருத்தர் இகழ்ந்துட்டான்னு வைங்க, அது ஒரு வருஷத்துக்கு கோவம் தீராது. ஆனா அவர்கள் சரி திருவருள் உபகாரம் என்று எண்ணக்கூடிய எண்ணம் அந்த ஞானிகளுக்கு இருக்கும். ஒண்ணுமில்ல, நம்ம சட்டை சாப்பிடுற போது ஏதோ ஒரு பொருள் கீழே அந்த சட்டை மேல விழுந்துருச்சு, அதுக்கு என்ன கவலைப்படுவோங்கிறீங்க? உடனே போய் தண்ணி எடுத்து கழுவி தொடச்சு. நம்ம உரையாசிரியர் ஒரு முறை சாப்பிடுகிற பொழுது சாப்பிடுற பொருள் கீழே விழுந்தது, அது சட்டையில விழுந்ததை பற்றி சிந்தனையே அவருக்கு இல்லை. ஒரு தொண்டர் தன்னுடைய எண்ணத்தை காட்டுகிற வகையில போய் ஐயா சட்டையிலினார், அதை அவரை கையில் தட்டு தட்டினார், அது கடந்துட்டு போதுன்னார். அப்ப அந்த உள்ளும் புறம் உடையவர்கள் எப்பேற்பட்டவர்கள், எவ்வளவு காலம் முயற்சி செய்தால் அந்த உள்ளம் நமக்கு வரும். அது என்னன்னா, நம்ம எவ்வளவு படிச்சிருக்கிறோமோ அடுத்தளவிலிருந்து இதிலிருந்து மேற்கொண்டு பக்குவம் வரும். அதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு தபம். அது சுவாமி நல்ல வேலை அதை வச்சார். மறுபடியும் முதல்ல இருந்து வர்ற மாதிரி இருந்ததுன்னா எந்த ஜென்மத்திலும் கடத்தார முடியாது. அந்த கருத்தை அப்படியே காட்டுகிறார். உள்ளும் புறமும் ஒருதன்மை காட்சியர். ஏன் உள்ளும் புறம் ஒருதன்மை காட்சியனார்? சிவபயாகத்துக்குள் இருக்கிறதுனால எல்லாம் அப்படி தெரியும். இப்போ ஒரு அன்பர் கோபமா இருக்கிறாருன்னா அவர் வினை அப்படித்தான் கழிக்கணும். ஒருவர் சிரிச்சு மகிழ்ந்து இருக்கிறாருன்னா அவர் வரை அப்படித்தான் கழிக்கணும். ஒருத்தர் துன்பத்தால வாடுகிறார்னா அவர் வரை அப்படித்தான் கழிக்கணும். எனவே அவர்கள் அதை பத்தி கவலைப்பட மாட்டார்கள். சுவாமி இடத்துல பிரார்த்தனை பண்ணுவார்களே தவிர அது கடைசியா நம்ம காட்ட போறாரு. கருணை வெள்ளத்து அலைவர்னு பின்னால காட்டப்பட போகிறது 100வது குறள்ல. எனவே அவர்கள் ஒரே தன்மையாக விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருப்பார்கள் இறைவனைப் போல. அவர்களுக்கு எள்ளும் திறம் ஏதும் இல். இகழப் பெறக்கூடிய செயல் உலகத்துல இது சரி, இது தப்பு, இது நல்லது, இது கெட்டது என்று ஏதும் இல்லை. புறநானூற்றுல ஒரு அருமையான தொடர் சொல்லுவார்கள், இந்த புகழ்தலை கண்டு மகிழ்வதோ இகழ்தலை கண்டு வருத்தப்படுவதோ ஏதும் கிடையாது என்று ஒரு நல்ல தொடர் புறநானூற்று பாடல்ல ஒரு புலவர் அருமையா காட்டியிருப்பார். அதே கருத்தமைந்த நிலை இந்த உள்ளும் புறமும் ஒரு தன்மை காட்சியருக்கு எள்ளும் திறம் ஏதும் இல் என்று மிக அருமையாக அந்த அணைந்தோருடைய நிலையை காட்டுகிறார். அதுக்கு ஒரு மேற்கோள் அருமையா பெரிய புராண திருப்பாடல் மிக அருமையாக காட்டியிருக்கிறார். ஆனாயநாயனாருடைய வரலாற்றை சொல்லி அந்த ஆனாயநாயனார் கொன்றை மலரை பார்த்து சிவபெருமானுடைய வடிவமாக கருதி அஞ்செழுத்தை அவர் தன்னுடைய இசைக்கருவியிலே வைத்து வாசித்த அந்த உள்ளுணர்வை சேக்கிழார் சொல்லோவியமாக காட்டியிருக்கிறார். ஆக சேக்கிழார் ஆனாயரை பார்த்தது கொன்றை மலர் பூத்திருந்தது, அதை இறைவனாகவே அவர் கண்டார் என உள்ளத்துக்குள்ள இறைவனையே கண்டு கொண்டிருக்கிற அவர் புறத்திலேயும் இறைவனையே கண்டார். உள்ளத்துக்குள்ள இறையன்பை பெற்றவர்கள் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அந்த தன்மையாக பார்க்கக்கூடிய உள்ளமுடையவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும் என்பதை 6வது குறள்ல காட்டியிருக்கிறார். அதுக்கு ஏற்ப சேக்கிழார் பெருமானுடைய திருப்பாடல்ல மெய்ப்பொருள் நாயனார் புராணம், திருமந்திர பாடல், திருவுந்தியார் இதெல்லாம் மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். அன்பர்கள் அதை படித்து இந்த கருத்துக்கு ஆக்கமாக இருக்கிற செய்திகளை சிந்தனையிலே வைத்துக் கொள்ளலாம். அடுத்த திருப்பாடல் அணைந்தோர்களுடைய நிலை. பொதுவா நாம் ஒரு உயிருக்கு சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற அடிப்படையிலேதான் உயிர் தன் அறியாமையை போக்கிக் கொள்ள முடியும். அது படிநிலை. அப்படி படிநிலைக்கு அது சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லுவார்கள். அதற்கு தக்கவாறு பயன் சரியைக்கு சாலோகம், கிரியைக்கு சாமீபம், யோகங்களுக்கு சாரூபம் ஆகியவை கிடைக்கும். இந்த அணைந்தோர்களுக்கு சரியை கிரியை யோகம் ஆகிய செயல்களை செய்ய முற்படுகிற பொழுது அவர்களுக்கு அணைந்தோர் அல்லாமல் செய்யக்கூடிய சரியை
கிரிய யோகத்துக்கு சாலோக சாமீப சாரூபம் அணைந்தோர்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்தி இருக்கிறதே, அது பரமுக்தி தான். அப்ப அந்த பெரியவர்கள் செய்யக்கூடிய செயல்ல இவை அமைந்திருக்கிறது என்பதை 7வது குறள்ல அருமையா காட்டுகிறார். உறுந்தொழிற்கு தக்க பயன், அதாவது உறுந்தொழிலாவன ஆன்மா கடை தேறுவதற்கு ஞான நூல்கள்ல சொல்லப்பட்ட நெறிகள் 4. அவையாவன சரியை கிரியை யோகம். அந்த சரியை கிரியை யோகத்திற்கு தக்க பயன், உரிய பயன் என்ன கிடைக்கும் என்று கேட்டால், அதுக்கு ஏற்ப பதமுத்தி பரமுத்தி என்று கிடைக்கும். அவர்கள் பயனுலகம் தத்தம் வருந்தொழிற்கு. ஆனா இவர்களுக்கோ பரமுத்தி தான் இவர்களுக்கு உண்மை பயன். எனவே அணைந்தோர்கள் பதமுத்தி அடைய மாட்டார்கள், பரமுத்தி அடைவார்கள். பதமுத்தி அடைந்தால் மீண்டும் பிறப்புக்கு வர வேண்டியது இருக்கும். பரமுத்தி அடைந்தால் மீண்டு வாரா வழி. அது மணிவாசக பெருமான் மீண்டு வாரா வழியருள் புரிபவன் உரையாசிரியர் அதை மேற்கொள் அருமையா காட்டியிருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம் என்றால், ஒரு தொடர்ல உமாபதேசம் காட்டினார். அந்த செயல்கள் எல்லாம் வருந்தொழில். ஆமா, வருந்தொழில்னா வருகின்ற பொருள்ல வல்லினரா, வருந்தொழில். வருந்தொழிலாவது எந்த செயல்களை அடைந்தோர்கள் செய்தாலும் தன்முனைப்பில்லாமல் அந்த செய்யக்கூடிய செயல்கள் மேல எந்த விதமான பற்றும் இல்லாமல் அவர்கள் தொழில் செய்வார்கள். இப்ப நாம எந்த செயலையும் பற்றில்லாமல் செய்ய மாட்டோம். நம்ம அறிவு பற்றோட செய்யக்கூடிய அளவுக்கு தான் வளர்ந்திருக்கிறது. ஆனா அவர்களுடைய அறிவோ பற்றி நீங்கி இருப்பது. எனவே அவருடைய தொழில்கள் எல்லாம் வருந்தொழில், வருத்த வித்து போல. வருத்த வித்து முளைக்காது, அதை போல. எனவே அவர்களுக்கு அதனால் வரக்கூடிய பயன் பரமுத்தியாகும் என்பதை ரொம்ப அருமையா காட்டியிருக்கிறார்கள். அது 98வது குறளுக்கு மேல, ஞானம் பெற்றபின் பேரின்ப முத்தியை பெறுவர், அணைந்தோர் அவ்வாறில்லாமல் நேராக ஞான முத்தியை பெறுவர். சரியை கிரியை யோகம் ஞானம் செய்பவர்கள் ஞானம் பெற்ற பிறகுதான் பேரின்ப நிலையை பெறுவார்கள். இந்த அணைந்தோர்கள் அதுபோல இல்லாமல் ஞான முத்தியை பெறுவார்கள் என்று அவர்கள் உடம்போட இருக்கிற பொழுதும் சரியை கிரியை யோகம் என்ற சில பணிகள் அவர்கள் செய்வார்களானால் பற்றில்லாமல் செய்வார்கள். நாமே கோவிலுக்கு போறோம், பாலாபிஷேகம் பண்ணா இது நல்லது, தேனாபிஷேகம் பண்ணா இது நல்லது என்றுதான் போருகிறோமே தவிர, பரம்பொருளை வணங்குவதற்கு நமக்கு இந்த ஜென்மம் கொடுத்திருக்கிறதுன்னு நம்ம வணங்குற உள்ளம் வருகிறதா பாருங்க. பாடம் படிச்சா கூட நடைமுறையில கொஞ்சம் அந்த உள்ளம் இன்னும் வரல. அதனால் அவர்கள் அதுபோல பற்றில்லாமல் தன்முனைப்பில்லாமல் பணி செய்வார்கள். அப்ப அவர்களுக்கு அதுபோல அந்த பணிகள் எப்ப நீங்கும்? அடுத்த பாடல்ல காட்டுகிறார். ஏன்ற வினை உடலோடு ஏகும். ஆக இவர் முற்பிறப்புகள் செய்த வினை இருக்குமானால் அந்த வினை இந்த உடம்போடு இருக்கிற போது அனுபவித்து கழிப்பார்கள். அதுவும் அவர்கள் பற்றோட செய்ய மாட்டாங்க. பெருமானுடைய கருணை, இந்த வினை நமக்கு அனுபவத்துக்கு வந்திருக்கிறது, இது இப்ப செய்தால் தீர்ந்துவிடும், இது திருவுருள் உபகாரம் என்று நினைந்து செய்கிற பொழுது வறுவினை அவர்களுக்கு ஏறாது. அவர்களுக்கு வறுவினை ஏறாது. அப்படி வருவானால் அருளே சுடும் என்பதை, இந்த அணைந்தோர்களுடைய முடிந்த நிலையை இந்த நூல் படிக்கிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற கருணை திருநோக்கால் இந்த பாடல் பாடுகிறார். ஏன்ற வினை உடலோடு ஏகும். அப்ப இந்த எடுத்த பிறப்பில் நுகரக்கூடிய இந்த வினைகளை, பல வினைகளை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி வந்த வினை இந்த உடம்புல உயிர் எத்தனை காலம் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு இருக்கிறதோ அதுவரை அது இருக்கும், அனுபவிப்பார்கள். ஆனா நம்மளை போல அவர்களுக்கு பற்று இருக்காது, பரம்பொருளை பற்றி இருப்பார்கள்.
அப்பொழுது அந்த வினை அனுபவிக்கிற பொழுது சிவசிவா திருவருள் என்று அனுபவிப்பார்கள். அப்ப அவர்களுக்கு வருவினையாகிய ஆகாமியம் வராது. அப்படி ஏதேனும் வருமானால் திருவருள் அதை சுட்டரித்து விடும் என்பதை ரொம்ப அருமையாக நமக்கு இந்த பகுதியில ஆசிரியர் காட்டியிருக்கிறார். எனவே அந்த ஆன்மா பக்குவம் வருகிற வரை அந்த செருக்கு இருக்கும். பக்குவம் வந்த பொழுது ஆசிரியர் நமக்கு தீக்கை செய்து நம்முடைய வினைகளை எல்லாம் எரிப்பார். இந்த அருமை கருத்தை சிவப்பிரகாசம் என்கிற பாடல்ல உரையாசிரியர் தெளிவாக காட்டியிருக்கிறார். அது சிவப்பிரகாசம் படிக்கிற பொழுது அந்த பாடலுடைய விளக்கத்தை நாம் கொஞ்சம் விரிவ பார்ப்போம். இப்பொழுது அன்பர்கள் வாய்ப்பு இருக்கிற பொழுது அந்த பாடலை நீங்கள் படித்து பாருங்கள். எனவே நமக்கு இருக்கக்கூடிய வினைகள் குருவினுடைய திருநோக்கத்தால் நீங்கும். உடல் எடுத்த பின் செய்யக்கூடிய அந்த வினை பிராரத்த வினையாக போகும். அது நிகழ்வினை. அதை அனுபவித்து கழிக்கிற பொழுது குருவருள் உபதேசத்தால் பெற்ற அஞ்செழுத்தை ஓதிக்கொண்டே இருப்போமானால் அந்த உண்மை ஞானத்தால் வருவினை நீங்கும் என்ற தெளிவு கருத்தை உரையாசிரிய பெருமகனார் 141வது பக்கத்துல அழகாக காட்டியிருப்பதை நாம் பார்க்கலாம். உயிர்கள் கடைசியில பாருங்க, கீழே இன்னும் கொஞ்சம் கீழே போகணும். உயிர்கள் செய்யும் வினைகளில் தொல்வினையாகிய சஞ்சிதம் ஞான குருவினுடைய திருநோக்கால் போகும். உடல் எடுத்து ஏன்ற வினையாகிய பிராரத்தம் அனுபவித்தலால் நமக்கு போகும். அப்படி அனுபவிக்கிற பொழுது வருவினையாகிய ஆகாமியம் வருமானால் குருவருள் உபதேசத்தை ஞான மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வந்தால் அந்த ஞானத்தால் நீங்கும். அப்ப நாம் என்ன செய்யணும்? அந்த ஞான குரு திருநோக்கம் என்பது ஞான குருவிடத்துல திருநோக்கம் பெறலாம், அடியார்கள் திருநோக்கம் பெறலாம், இறைவனுடைய திருநோக்கம் பெறலாம், திருமுறை பாடுகிற நல்ல உள்ளமொன்றி பாடுகிற ஓதுவாமூர்த்தியினுடைய திருக்கண் நோக்கம் பெறலாம். ஆக சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து பேசுகிற எவருடைய திருக்கண் நோக்கமும் நம்முடைய வினையை கட்டாயம் அளிக்கும். தன்முனைப்பில்லாமல் சிவபெருமானை முன்னிறுத்தி செய்பவருடைய திருக்கண் நோக்கம்தான் நமக்கு வினையை அழிப்பதற்குரிய ஆற்றல் உடையன. அந்த கருத்தை 8வது குறள் ரொம்ப அருமையா காட்டியிருக்கிறார். 9வது குறள் உயிர்களுக்கு வரக்கூடிய வினைகள் 3 வகையில வரும். அப்படி 3 வகையில வரக்கூடிய அந்த வினைகள் அணைந்தோர்களுக்கு அது வராது. அவர்கள் மறுமையிலே அனுபவிக்கூடிய இன்பத்தை இந்த பிறவியிலேயே அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். காரணம், பேரானந்த பெருவாழ்வை எண்ணிக்கொண்டிருப்பதால். தாய்மான சுவாமிகள் அகண்டாகார பேரின்பம் என்னும் சிவபோகம்னு காட்டுவார். அது ஒரு மேற்கோள் வேற காட்டுவார். இந்த காகம் எப்படி உறவு கலந்து உண்கிறதோ அதை போல பேரின்பத்தை பெற நீங்கள் எல்லோரும் வாருங்கள் என்று ஒரு ஊமை காட்டி சொல்லுவார். காகம் உறவு கலந்து உண்ண கண்டீர்கான், அகண்டாகார பேரின்ப வெள்ளம் என்னும் சிவபோகம் பொங்கி ததும்பி ஏக உருவாய் கிடக்குது ஐயோ, எடுத்த தேகம் விடுமுன் சேர்ந்து புசிக்க வாரும் சகத்தீரே என்று உலக மக்களை பார்த்து இன வேறுபாடு இல்லாமல் மொழி வேறுபாடு இல்லாமல் நம்மளை அனுபவிக்க கூட்டுகிறார். அந்த அனுபவ ஞானம் கொஞ்சமாவது இருந்தாதான் போட்டி பொறாமை சண்டை வராது. அது பெரும்பாலும் சைவ சமயத்துல கூடுதலா இருக்கும், இந்து சமயத்துல கொஞ்சமா இருக்கும், ஏனைய சமயத்துல அது இருக்காது. அப்படி இல்லாதனாலதான் ஏனைய சமயவாதிகள் பகைமையை வளர்த்து கொண்டு பிற நாடுகள்ல போர் தொடுக்கக்கூடிய நிலை. அந்த முறையில தான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இப்ப அறியாமையின் காரணத்தால போர் நடக்கிறது. அறிவே வடிவானே அன்பே வடிவான சிவபெருமான் வேறு ஏதேனும் அவர்களுக்கு வினையை கழிக்க
தன் உடம்புல வினையை கொடுத்து கொண்டு இந்த போரை தடுத்து அருள் செய்தால் மக்களுக்கு அமைதி இருக்கும் என்று பல அன்பர்களும் தினந்தோறும் விண்ணப்பம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த மறுமையில கிடைக்கக்கூடிய இன்பம் இம்மையிலேயே கிடைக்கும். அதற்கு என்ன காரணம்? அந்த வினை 3 வகையாக வரும். அவர்கள் சிவத்தையே சிந்தித்து கொண்டிருப்பதால் அந்த வினை அவர்களுக்கு வராது என்பதை 8வது பாடல்ல காட்டுகிறார். மும்மை தரும் வினைகள். ரொம்ப அருமையான தொடருங்க. வினை எதால வரும்? இது சிவபிரகாசத்துல நாம் விரிவா பார்க்க போறோம். எந்தெந்த வகையில மனதால எப்படி வரும், வாக்கால எப்படி வரும், காயத்தால் எப்படி வரும்னு. மனம் என்பது நினைப்பது, வாக்கு என்பது சொல்லுவது, காயம் என்பது உடம்பால செய்வது. இப்ப நான் ஒருத்தரை அடிக்கணும்னு நினைக்கிறேன், வாயில அடிச்சறன்னு சொல்றேன், கை அடிக்குது. இதன் வழியாத்தான் இன்ப துன்பங்கள் வரும். அதனால் அந்த 3ஐயும் சொன்னார். மும்மை தரும் வினைகள், மனதால், வாக்கால், காயத்தால் செய்த வினைகள் மூளாவாம். அது இந்த அணைந்தோர்களுக்கு மேல ஏறாது. ஏனென்றால் அவர்கள் சிவஞான வியாபகத்துக்குள் அடங்கி நிற்பதால் அவர்களுக்கு மூளாவாம். யாருக்கு? மூதறிவார்க்கு. அருமையான தொடர் போட்டார் பாருங்க. அணைந்தோர்களுக்கு மூதறிவார். மூது, மூப்பு, உயர்வு, உயர்வான பரம்பொருளை அறிந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு அம்மையும் இம்மையேயாம். என்ன அழகு பாருங்க. அம்மையும், அம்மை என்பது அடுத்த பேரின்பம் தரக்கூடிய வீடு பேரு. இம்மையேயாம் என்று இந்த தொடர் அம்மையும் இம்மையேயாம் என்பது திருவாசக தொடர். அப்படியே படித்தவர்களுக்கு தெரியும். கொம்மை வரிமுறை கொம்பனையாள் கூறனுக்கு செம்மை மனத்தால் திருப்பணிகள் செய்வேனுக்கு இம்மை தரும் பயன் இத்தனையும் இங்கொழிக்கும் அம்மை குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. அதுலயும் இம்மை தரும் பயன் அம்மை குலாத்தில்லை. அந்த சொல் அப்படியே மீண்டும் உருப்பெற்று வந்திருப்பதை போல அந்த பாடல் கருத்தையும் தெளிவுபடுத்துகிற முறையில அம்மையும் எம்மையேயாம் என்று நமக்கு காட்டினார். அதற்கு மேற்கோளா குமரகுருபரருடைய பேர்கோள் பாட்டு, ரொம்ப நல்ல பாட்டு. இதே பாட்டு முதல்ல ஒருக்காவும் 105வது பக்கம் இதே பாடல் வந்திருக்கிறதே. ஆனால் அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு பொருத்தமா வருவதால் அதை காட்டி இருக்கிறார். தன்னுடைய குருநாதர் ஞானக்கண் செலுத்தினார். உமாபதி, அதாவது தர்மயாதீன மாசிலாமணி தேசிகர், அவர் மேல பாடியது. ஞான சம்பந்த வாக்கும் மனனும் யாக்கையும் என்றா சொற்றிரு கரணங்கள் மற்றவை 3. நாம சொல்லக்கூடிய கரணங்கள் 3. இன்னும் கொஞ்சம் போங்களேன். 142வது பக்கம் பாருங்க. அந்த குமரகுருவர் பாட்டு 43ல இருக்க உங்களுக்கு. இல்ல இன்னும் கீழே வாங்க. இன்னும் வாங்க. இன்னும் கீழே வாங்க. இன்னும் கீழே இல்ல, அந்த பாடல் போங்க. மாசிலாமணி ஞான சம்பந்தம், அந்த பாட்டு வரலையோ? அதாவது 99வது குறள் கீழே பொருள் விளக்கம் இருக்கு பாருங்க. விளக்கத்துக்கு கீழே அதுல உங்களுக்கு இல்ல அந்த பாட்டு. ஆமா, அது எங்க இருக்குதுன்னு வச்சுக்கோன்னு கேட்டீங்கன்னா 105வது பக்கத்துக்கு வாங்களேன். அது அங்க இருக்கும். வாக்கும் மனமும் யாக்கையும் என்றா சொற்றொரு கரணங்கள் மற்றவை 3 நின்புகழ் நவிற்றியும் நினைத்தும் நின் துணைத்தால் அன்புடன் இறைஞ்சியும். இதுதான் செய்யணும். அப்ப என்னென்ன செய்யணும் என்றால், அதாவது நம்முடைய மனம் பெருமானை நினைக்க வேண்டும், வாக்கு அவனுடைய புகழை சொல்ல வேண்டும், அடுத்து செயல் அதை செய்ய வேண்டும். அப்பொழுது விரைவராது என்று அழகாக திருப்பாடல். இனி 100வது குறள். கள்ளத்தலைவர் துயர் கருதி தம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக. இறைவனுடைய தலைமைதான் மிக உயர்ந்த தலைமை.
அவருடைய தலைமைத்தன்மையை நாம் உணர வேண்டும். அது இறைவன் என்ற சொல்லுக்கு நாம் முன்னமே உரை பார்த்திருக்கிறோம். எல்லா பொருள்களிலேயும் இருத்தலாலும் தலைமைத்தன்மை உடையதாலும் அவனுக்கு இறைவன் பெயர். எல்லா பொருள்கள்ல இருத்தலால் இறைவன், தலைமைத்தன்மை உடையதால் இறைவன் பேர். திருக்குறள் இந்த நூல்ல தான் பார்த்தோம். ஆக அந்த தலைமைத்தன்மையுடைய இறைவன் தான். ஆனால் அதை உணராதவர்கள் நாம தான் தலைவர் என்று எண்ணுவார்கள். அவர்கள் அறிவில்லாதவர்கள். எனவே அந்த அறிவில்லாதவர்களை பார்த்து இந்த அணைந்தோர்கள், ஐயையோ இவன் எது தலைமை என்று உணராமல் சிரமப்படுகிறானே என்று அவன் மேல இரக்க குணம் காட்டி இவன் விரைவாக உண்மையை உணர வேண்டும் என்று எண்ணுவார்கள். இதுதாங்க மிக உயர்ந்த கருத்து. பொருள் அப்படியே பாருங்க. இறைவன் தலைமையை தம்முடையதாக கொள்வர்கள் அறிவில்லாதவர்கள், தெளிவில்லாதவர்கள். இறைவன் தான் எல்லாவற்றிற்கும் தலைமைத்தன்மை உடையவன். ஆனால் அரைகுறையா படிச்சவங்க நானே கடவுள், நான் தான் எல்லாத்துக்கும் தலைவர் என்று சொல்லுவார்கள். அவர்கள் கள்ளத் தலைவர்னு ஒரு பேர் போட்டார் பாருங்க. அந்த கள்ளத் தலைவர்கள் இறைவன் தலைவர் என்று இருக்கிற நிலையை உணராமல் தானே தலைவர் என்று சொல்வதால் மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாவார்கள். இவர்களால ஒரு காரியத்தை செய்ய முடியாது. எனவே துன்பத்துக்கு ஆளாவார்கள். அதை பார்த்து இறைவனுடைய தலைமையை உணராமல் தான் தலைமையாக கொண்டு செருக்குட்டு துன்பப்படுகிறார்களே என்று அவர்கள் மேல் அணைந்தோர்கள் கருணை காட்டுவார்கள். ஆமா, நல்லதா போச்சு. நாம இறைவனை பற்றி தெரியாம நாம படிச்சிட்டோம்னு சொல்ற செருக்கு வந்துடக்கூடாது பாருங்க. அப்படி வர்றதை பார்த்து மறுபடியும் அணைந்தோர்கள், நீ மறுபடியும் நன்கு படித்து இறைவன்தான் தலைவர் என்று உணர்வாயாக என்று திருக்கண் நோக்கம் செலுத்துவார்கள் அணைந்தோர்கள் என்று காட்டினார். அது கீழே பார்த்தீங்கன்னா விளக்கத்துல எல்லா வீட்டிலையும் எழுதி போட வேண்டிய ஒரு தொடர் உரையாசிரியர் காட்டியிருக்காரு. போகாதே அங்கேயேதான். உயிர்கள் தமக்கு தலைவர் சிவபெருமான் என்று உணர வேண்டும். இதுதான் 100 பாடலுடைய திரண்ட கருத்து. திருவருட்பயனுடைய கருத்து என்ன என்றால், முடிவு என்ன? ஒரு சொல்லுல சொல்லுங்க 100 குறளையும் என்றால் ஒரே ஒரு செய்தியைத்தான் இந்த நூல் படிப்பவர்களுக்கு உணர்த்துகிறது. அது என்ன என்றால், உயிர்களாகிய நமக்கு தலைவர் சிவபெருமான் என்று உணர வேண்டும். அவன் புகழே பொருள் சேர் புகழ். இதை விட்டுவிட்டு தன்முனைப்பால் தன்னை தலைவனாக கருதுவருடைய புகழ் அது இல்லை. அதுக்கு அருமையா ஒரு உரை, பரிமேலழகர் உரை. இறைமை குணங்கள் எலராயினாரை உடையர் என கருதி அறிவிலார் கூறுகின்ற புகழ்கள் பொருள் சேரா. ஆதலின் அவை முற்றும் உடைய இறைவன் புகழே பொருள் சேர் புகழ் என்று மிக உயர்ந்த விளக்கம் பரிமேலழகருடைய விளக்கம். அந்த முறையில் இறைமை குணங்கள் இல்லாத நாம் இறைமை குணங்கள் உடையவர் என்று கருதி நம்மை புகழ்பவைகள் பொருள் சேர் புகழ் ஆகாது. எல்லா தன்மையும் முற்றுமுடைய இறைவன் புகழே பொருள் சேர் புகழ். அப்படி உணராதவர்களை பார்த்து அணைந்தோர்கள் இரக்கம் காட்டுவார்கள், கருணை காட்டுவார்கள். அந்த கருணைதான் கள்ளத்தலைவரின் உள்ளத்தை மாற்றும் என்பதை மிக அருமையா காட்டியிருக்கிறார்கள். இதுதான் பின்னால இனி பக்தரோடு இணங்குக என்று சிவஞான போதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. எனவே அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் இறை நிறைந்து என்று இறைவனை காட்டிய உமாபதி சிவம்
அந்த இறைவனுக்கு நாம் அடிமையாக வேண்டும் என்று உணர வேண்டும் என்று இறைவன்ல தொடங்கி இறைவனுக்கு அடிமையாக வேண்டும் என்கிற உண்மையை அருமையாக நமக்கு காட்டியிருக்கிறார். அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. முதல் குறள். கள்ளத்தலைவர் துயர் கருதி தாம் கருணை வெள்ளத்து அலைவர் மிக என்று 100வது குறளை நிறைவு செய்கிறார் உமாபதி சிவம். இந்த நூல் அணைந்தோராகிய உமாபதி சிவத்தினுடைய கருணையால் வெளிப்பட்டது. படிக்கிறவர்கள் கள்ளத்தலைவர்கள், அவர் கருணை செய்து இறங்கினார். நாம் சிவபெருமானுக்கு அடிமை என்பதை உணர வேண்டும் என்பதற்காக என்று சொல்லி, திருவருள் உபகாரத்தால் பல கோடி பிறவியில செய்த புண்ணியத்தால் இந்த நூலை இந்த இணைப்பிலே படிக்க வாய்ப்பு அமைந்தது என்று கூறி, இதற்கு துணை செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி, குறிப்பாக உங்களை எத்தனை முறை வணங்கினாலும் புண்ணியம். நீங்க மட்டும் ஒரு அமைப்பெற கொடுக்காம வந்திருந்தால் இந்த பாவியினுடைய நேரம் பயனில்லாமல் போயிருக்கும். இந்த உதவி செய்வதற்கு திருவருளையும் குருவருளையும் போற்றி உங்களையும் வணங்கி இந்த வகுப்பை இந்த அளவில் நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தனர் வானவரானினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க. வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம்.